அன்பான மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 7ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் நாம் முதல் பாடமான எங்கள் தமிழ் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த எங்கள் தமிழ், நம்ம தமிழ் மொழி மிகவும் பழமையான மொழி, தொன்மையான மொழி, இனிமையான மொழி, மென்மையான மொழி, இப்படி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நம் தமிழ் மொழி வெறும் மொழியாக மட்டும் அல்ல, அது அன்பையும் அறத்தையும் நமக்கு ஊட்டுகிறது. ஒவ்வொருத்தரும் தமிழ் மொழியை பற்றி பெருமையாக பாடியிருக்காங்க, எல்லா கவிஞர்களுக்குமே. இன்றைக்கி நம்ம தமிழ் மொழியை பற்றி, நமது தாய்மொழியான தமிழ் மொழியை பற்றி சிறப்பாக பாடியிருக்கிற கவிஞர் நாமக்கல் வே. ராமலிங்கனார். இவர் எழுதிய பாடல்களில் ஒரு பாடல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கவிஞரை பற்றி சொல்லணுன்னா, இவர் தான் நாமக்கல் வே. ராமலிங்கனார். இவர் பன்முகத்தன்மை கொண்டவர். அதாவது பலவாறு தனது செயல்பாடுகளினாலும் தனது குணத்தாலும் இவர் மக்களை கவர்ந்தவர். இவர் நாமக்கல் என்ற ஊரை சார்ந்ததனால் இவரை நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்க. இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் அப்படின்னு பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் ராமலிங்கனார். அடுத்து பார்த்திங்கன்னா, இவர் எழுதியிருக்க நூல்கள்லாம் பார்த்தோன்னா மலைக்கள்ளன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்ற நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது இந்த பாடல். சரி, இப்போ பாடலுக்கு போவோங்களா? எப்போவுமே பாடலை ஒரு தடவைக்கு 3 தடவை நல்லா வாசிச்சுக்கணும். வாசிப்பு வாசிப்பு வாசிப்பு, அதையே நாம் நேசிப்போம் நேசிப்போம் நேசிப்போம். வாசிப்பு சரியாக இருக்கணும். உச்சரிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் உச்சரிப்பை சரியான முறையில் உச்சரித்து இந்த பாடலை ஒரு தடவைக்கு 3 தடவை படிச்சிருவோம். ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க. இப்போ இந்த பாடலை இசையாக பாட போகிறோம். பாடுறதுக்கு நான் ரெடி, நீங்களும் பின்தொடர்ந்து பாட ரெடியா? வாங்க பாடலை பாடுவோம். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லாவிரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகின்ற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. என்ன மாணவ செல்வங்களே, பாடல் எளிமையாக உள்ளதா? பாடுவதற்கு இப்பாடலை மீண்டும் மீண்டும் பாடுங்கள். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் எழுதிய இப்பாடல் நம் அனைவருக்கும் பிடித்தமான ஒரு பாடலாக உள்ளது. இப்போ இந்த வீடியோ பதிவில் 2 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதில் முதல் விஷயம் பாடலை இசையுடன் பாடுது. அடுத்தாப்பில் நம்ம பார்க்க போகிறது மன வரைபடம். சரி, இந்த பகுதிக்கான மன வரைபடத்தை பற்றி இப்போது பார்ப்போம். அடுத்ததாக நாம் பார்க்க போவது எங்கள் தமிழ் அப்படின்ற பாடத்தோட மன வரைபடம். இப்போ இதில் தமிழர்களின் இயல்பு என்ன அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்காங்க. தமிழர்கள், தமிழ் மொழி பேசும் தமிழர்கள் அருள் நெறி கொண்டவர்களாக இருப்பாங்க. அதுதான் தமிழர்களின் குரலாக உள்ளது. அடுத்து பொருள் பெற புகழாது, அதாவது தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்செல்வத்தை பெறுவதற்காக தகுதி அற்றவர்களை உயர்த்தி பேச மாட்டார்கள், புகழ்ந்து பேச மாட்டார்கள்.
அடுத்து போற்றாதவர் இகழாது, அதாவது நம்முடைய உயர்ந்த நிலையை கண்டு மதிப்பு கொடுப்பவர்கள் போற்றாதவர்களை குறை கூற மாட்டார்கள், இழிவாக பேச மாட்டார்கள். அடுத்து அருள் நெறி இருந்தால் அறிவு வளர்ச்சி அடையும், விரிவடையும். அடுத்து பாருங்க, ரெண்டாவது தமிழர்களின் கொல்லாமை, உயிர்களை கொல்லக்கூடாது, எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்ட வேண்டும், அதுதான் அவர்களின் குறிக்கோள். அடுத்து பொய்யாமை, பொய் சொல்லக்கூடாது, அதுதான் வாழ்க்கை நெறி. எது இன்பம் தருவது, எது இன்பம் தருவதுன்னா அன்பும் அறமும் தான் இன்பம் தரும், அதுதான் அன்பறம், அன்பு கூட்டல் அறம். அடுத்து பாருங்க, இந்த அன்பும் அறமும் நம்மை ஊக்கப்படுத்தும், நம் செயல்பாடுகளை தூண்டும். அடுத்து அது அச்சத்தை போக்கும், இன்பம் வானொலியாகும், அதாவது வானளவுக்கு நமக்கு புகழையும் பேரையும் தரக்கூடியது இது. அடுத்து இந்த தமிழ்மொழி தேன்மொழியாகும், தமிழ்மொழி தேன் போன்று இனிமையான ஒரு மொழி, அது மனதுக்கு மிகவும் நன்மையை தரக்கூடியது, அதுதான் தேன்மொழின்னு சொல்கிறாங்க. தேன் எப்படி உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்லதோ அதே மாதிரி தமிழ் மொழியும் தேன் போன்று இனிமை தரக்கூடியது, நலம் தரக்கூடியது. இதுதான் இந்த பாடத்திற்கான மன வரைபடம். என்ன மாணவ செல்வங்களே, இப்பொழுது உங்களுக்கு இந்த பாடலின் பொருள் புரிகிறதா? இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழ்ச்சி. அடுத்து தொடர்ந்து எனக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.